ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் விளாக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பனானா ஸ்வீட் போண்டா தான் பண்ண போகிறோம். இது வந்து ஈவினிங் நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் சுகரும் அது கூட வந்து 4 ஏலக்காவும் வந்து ஆட் பண்ணி இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் பவுடர் நம்ம இப்போ வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்வீட் போண்டா பண்ணுறதுக்கு வந்து 4 மீடியம் சைஸ் வந்து பனானா ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல பழுத்த பனானா வரது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக முதல்ல கட் பண்ணி இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதே இப்போ வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பனானா மிக்சரையும் வந்து நம்ம பவுடர் சுகரை கூட ஆட் பண்ணி இதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இது கூட 2 கப்பு மைதா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா இல்லைனா கோதுமை பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்ட் கப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த பனானோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இந்த பேட்டர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்குது. அதனால் நான் பேலன்ஸ் இருக்கிற மைதா மாவை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 1 கப்பு துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். கையிலேயே வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்பூனில் கூட வச்சு போட்டுக்கலாம். முதல்ல வந்து போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஈவனாக வந்து குக் ஆகி கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.